நேற்று ராத்திரி ஈரானும் அமெரிக்காவும் ஒரு போர் முடிக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போடுறதா ஒத்துட்ருக்காங்க. அந்த ஒப்பந்தம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்விட்சர்லாண்டில் கையெழுத்து போடுறதா ஒத்துட்ருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தை 2 சைடும் நெகோஷியேட் பண்ணி முடிச்சது பாகிஸ்தான் அப்படிங்கிறத 2 பேருமே தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பாகிஸ்தான் புரோக்கர் பண்ண சீஸ்ஃபயர் அக்ரீமெண்ட் இது. இந்த சீஸ்ஃபயர் அக்ரீமெண்ட்ட பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் அமெரிக்கா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணல. ஆனா, ஆல்ரெடி இஸ்ரேலுக்கு இந்த அக்ரீமெண்ட் பிடிக்கலைங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. அதனால இஸ்ரேல் லெபனான் மேல குண்டு போட்டோன்னே, ஈரான் இந்த ஒப்பந்தம் இல்ல அப்படின்னும்போது, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல மிரட்டி இந்த அக்ரீமெண்ட்ட ஒத்துக்கிறதுக்கு வச்சிருக்கிறாரு. இதனால கச்சா எண்ணெய் விலை 95, 96 வித்துட்டு இருந்தது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல. இன்னைக்கு 80, 82 வரைக்கும் இறங்கிடுச்சு. ஸோ சுமார் $100 வித்துட்டு இருந்தது. இன்னைக்கு $82 இறங்கி இருக்குது. 20% விலை இறங்கி இருக்குது. அந்த 20% விலை இறங்கினா, நம்மளோட முதல் எதிர்பார்ப்பு என்னன்னா, கமர்ஷியல் சிலிண்டர 6000, 7000ன்னு இன்னைக்கு பிளாக் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்கிறத இறக்கி, அஃபிஷியல் ரேட்டே இறக்கி 1000, 1500, ரூ. 2000 சிறு தொழில் செய்யும் ஆளுங்களுக்கு குடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை. அடுத்தது கேஸ் சிலிண்டர் விலைய பயங்கரமா ஏத்தினத திருப்புவாங்களா? பெட்ரோல், டீசல் விலைய இப்ப ரூ. 7, ரூ. 8 ஏத்தினது திரும்பி வாபஸ் வாங்குவாங்களா? இப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. ஆனா, இந்த அக்ரீமெண்ட்ல இப்ப என்ன வந்திருக்குன்னா, 19ஆம் தேதி கையெழுத்தான அப்புறம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ ஈரான் தொறந்து விடும். ஈரானியன் போர்ட்டுக்குள்ள வரத்துக்கு கப்பல் வெளியில வந்துட்டு உள்ள போறதுக்கு தடை பண்ணி பிளாக்கேட் பண்ணி வச்சிருக்கிற அமெரிக்கா இந்த பிளாக்கேடை எடுக்கும். ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க உலக சந்தையில கச்சா எண்ணெய் விக்கிறதுக்கு இருந்த தடைய அமெரிக்கா வாபஸ் வாங்கணும். அதனால கச்சா எண்ணெய் ஈரான் வித்து பணம் வாங்கணும். இதெல்லாம் தான் முதல் அக்ரீமெண்ட்டு. இதில என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட அசெட்ஸ புடிச்சு வச்சிருக்காங்க அமெரிக்காவும், ஐரோப்பா நாடும். அத திரும்பி அம்ம ஈரானுக்கு ரிலீஸ் பண்ணணும். இதெல்லாம் நடந்தால் 60 நாள் கழிச்சு இவங்களோட 2 நாடும் கூடி ஈரானோட நியூக்ளியர் மிசைல் டீல பத்தி 2 பேரும் பேசி தீர்வு காணுவாங்க. அப்படிங்கிறது தான் அக்ரீமெண்ட்டு. இந்த அக்ரீமெண்ட் இதே மாரி நடந்ததுன்னா, ஈரானுக்கு இது ஒரு பெரிய வெற்றி. ஈரான தொலைச்சிருவேன்னு வந்தது அமெரிக்கா. ஈரான் மேல ஒண்ணும் பண்ண முடியல. பெரிய பொருள் சேதம், உயிர் சேதம். அவங்க பல தலைவர்கள், பல பெரும் தலைவர்கள் ஈரானோட தலைவர்களுக்கு இறந்து போயிட்டாங்க. ஆனா, கடைசியில ஈரான் மேல ஒண்ணும் பெருசா இம்பேக்ட் பண்ண முடியல. ஈரான் ஒரு டெரிட்டரிய ஒண்ணும் கேப்சர் பண்ண முடியல. ஈரானோட எண்ணெய் அசெட்ஸ் மேல அமெரிக்காவால ஒண்ணும் பண்ண முடியல. ஆக மொத்தம் ஈரானை இவங்களால ஒண்ணும் பண்ண முடியல அப்படிங்கிறது பொருள். இன்னொன்னு, மக்கள் எழுச்சி ஈரான் அரசாங்கத்த தூக்கி போட்டுருவாங்கன்னு சொன்னாங்க. அதுவும் நடக்கல. ஸோ ஆக மொத்தம் எதெல்லாம் சொல்லி ட்ரம்ப் போருக்கு வந்தாரோ, அதில ஒண்ணுமே நடக்கலங்கிறது தான் உண்மை. இந்த நியூக்ளியர் டீலையும் ட்ரம்ப் 60 நாள் கழிச்சுன்னு ஒத்துக்கிட்டார்னா, அப்ப அந்த நியூக்ளியர் டீலும் ஒப்பந்தமும் நடக்காது. அப்போ ஒண்ணுமே இல்லாததுக்கு அமெரிக்கா 3 1/2 மாசமா போர் போட்டதா தான் பொருள். இதுதான் ஆக்சுவல் நடக்கப் போகுது. ஓகே. இப்போ இது பங்குச் சந்தைகள்ல இந்த எப்படி பங்குச் சந்தைகள் இன்னைக்கு ஏறியிருக்கு. ஆனா, இன்னைக்கே நீங்க பார்த்தீங்கன்னா, நிக்கி 5%ம், சவுத் கொரியா பங்குச்சந்தை 7, 8%க்கு மேல ஏறி இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் இந்தியா பங்குச்சந்தை அவ்வளாம் பெருசா ஏறல. 250 பாயிண்ட் தான் ஏறி இருந்தது. ஒரு 300, 350 பாயிண்ட் முன்னாடி ஏறி, அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட் இறங்கிடுச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்தியாவோட ப்ராப்ளம் வெறும் இந்த ஈரான் வார் மட்டும் இல்ல. ஈரான் வாருக்கு முன்னாடியே நம்மளோட பொருளாதாரம் கட்டத்துல இருந்தது. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பணத்த வித்துட்டு இருந்தாங்க. நம்மளோட ரூவாவின் மதிப்பு 20% அதுக்கு முன்னாடியே கவுந்துருச்சு. அதனால பங்குச்சந்தை மத்த ஊர்லலாம் ஏறுன அளவு இந்தியால ஏறாததுக்கு, ஏன்னா முன்னாடியே ஒரு 300 பாயிண்ட் ஏறி, அது ஏறி 24 கூட தாண்டல. ஆனா அதே இதுவரைக்கும் ஓப்பன் ஆன நிக்கி, ஜப்பான், சவுத் கொரியா இதிலலாம் நல்ல பெரிய ரியாக்ஷன் இருந்திருக்குது. முதல்ல பங்குச்சந்தை ஏறிட்டு, ஏறின அப்புறம் ஒரு 100, 150 பாயிண்ட் கடைசியில இறங்கிடுச்சு. அப்பன்னா இது என்ன அர்த்தம்னா,
இந்த போர் முடிந்தா கூட வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் முதலீட்டை பண்ண ரெடியாக இல்லை அப்படிங்கிறது தெளிவாக நம்மளுக்கு தெரியுது. அதனால் இது ஒரு பிரீதர் தான். இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. இந்த கச்சா எண்ணெய் நீங்கள் நாளைக்கே ஈரான் வந்து 19ஆம் தேதி திறந்து விட்டா 20ஆம் தேதியிலேருந்தே கச்சா எண்ணெய் வராது. இந்த ரிஃபைனரி, போர்ட்டு இது மேலாம் நிறைய சேதம் நடந்திருக்கு. இந்த சேதங்கள்லாம் சரியாகி இந்த பிளான்ட்டெல்லாம் வேலை செஞ்சு நார்மலாக உங்களுக்கு கச்சா எண்ணெய் வரத்துக்கு 45லேருந்து 60 நாள் ஆகும். இந்த சப்ளை நார்மலைஸ் ஆகிறதுக்கு 45லேருந்து 60 நாள் ஆகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ப்ராப்ளம், மான்சூன் சீசன் வந்து ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்கணும். கேரளாவில் 1ஆம் தேதி வந்திருக்கணும். கேரளாலேயே தாமதமாக வந்து 5ஆம் தேதி தான் வந்தது. அதுக்கப்புறம் அது மற்ற ஊருக்கு மெதுவாக ஸ்ப்ரெட் ஆனோம். முதல் 10 நாள் மழையில் வந்து 26% லெஸ்ஸாக இருந்திருக்கு மழை அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இந்த வாட்டி கவர்மெண்ட்டோட மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இந்த வாட்டி மழை சரியாக பெய்யாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாக வந்து எல்னினோ எஃபெக்ட்னால மழை வந்து முதல் 4 மாதத்தில் மழை ஒழுங்காக பெய்யாமல் நவம்பர் டிசம்பரில் மழை நல்லா பெய்யுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஊர் தமிழ்நாட்டில் வந்து அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் நல்ல மழையாகும், இந்தியாவில் மற்ற இடத்துல மழை கம்மியாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த மழை சீசன் ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு ஃபர்டிலைசர் தேவைப்படும். அந்த ஃபர்டிலைசர் வந்து மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அந்த ஃபர்டிலைசருக்கு வந்து ஷார்ட்டேஜ் இருக்குது. ஏன்னா நம்மளால் கொண்டு வர முடியல. ஃபர்டிலைசரோட விலையும் பயங்கரமாக ஏறிடுச்சு. அரசாங்கம் கொடுக்க வேண்டிய சப்சிடியில் 3,37,000 கோடியாக ஃபர்டிலைசர் சப்சிடி ஏறி இருக்கு. சப்சிடிக்கு அரசாங்கம் கொடுத்தாலும் அந்த ஃபர்டிலைசர் டைமுக்குள்ளே வந்து இந்தியாவுக்கு வருமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. அதனால் விலைவாசி ஏறிடுச்சு. ஆல்ரெடி ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன், அதாவது திங்கும் பதார்த்தங்களின் விலை 8லேருந்து 9% வரைக்கும் ஏறிடுச்சு. ரீட்டைல் மார்க்கெட்டில் ஏறலைன்னு அரசாங்கம் சொல்லுது, அது எனக்கு தெரியாது. பட் வருங்காலத்தில் இந்த வாட்டி மான்சூன் சரியாக பெய்யலைன்னா ஆல்ரெடி இங்கே இருக்கிற ப்ராப்ளமும் விலைவாசியை அரசாங்கம் ஏற்றினதும் உணவுப் பொருட்களின் விலை ஏறிட்டுனா நம்ம பொருளாதாரம் இன்னும் வீழ்ச்சியை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. ஓகே. இப்போ க்ரூட் ஆயில் ரேட் வந்து இப்போ கம்மியாகிறப்போ நீ மறுபடியும் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிச்சயமாக தங்கம் விலை இன்றைக்கே ஏறி இருக்குது. 2-3 நாளாக ஏறி இருக்குது. 800 கீழே 2 நாள் விழுந்தது தங்கம். அப்போ தங்கத்தை நீங்கள் வாங்கிக்கங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இப்போ 3 நாளாக தங்கம் விலை ஏறி இருக்குது. இன்றைக்கே தங்கம் விலை ஏறி 24 கேரட் கோல்டு 15,400 கிட்ட வந்துடுச்சு. அண்ட் 22 கேரட் கோல்டு 14,000 தாண்டிடுச்சு. அதனால் தங்கத்தின் விலை டெஃபினட்டாக திரும்பி ஏறும். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.